எனக்கும் தெரியல. ஐயோ ரேவதி, ஆமால, அஜய் கூட தானே இருந்தான். அவங்க எங்க? நமக்கு நமக்கு முன்னாடி தானே வந்தாங்க, இல்ல பின்னாடியா? நம்ம குளத்துல கொஞ்ச நேரம் நின்றுட்டோமே. ஐயோ, அப்ப இவங்க எங்க போனாங்கன்னு தெரியலையே. சரி, நீங்க இதுல ஸ்ட்ரெயிட்டா போங்க. ஆ ஆ, அம்மாவோட சமாதி இருக்கும், அங்க இருங்க, நான் வந்துட்டேன். என்னது? தனியாவா? தனியா என்னை விட்டுட்டு எங்கேயும் போகக்கூடாது, தெரியாத ஊருன்னு சொன்னேன்ல. ஆ ஆ, ஊருக்குள்ளே விட்டுருந்தாவாவது யாராவது இருப்பாங்க. ஏதோ இங்கிலீஷ்லேயாவது பேசி அட்ஜஸ்ட் பண்ணிப்பேன். இங்கே இது காடனா ஒன்றும் தெரியல. இங்கெல்லாம் தனியாக விட்டுட்டு எங்கேயும் போகாதீங்க. நீங்கள் எங்கே போனாலும் நானும் வருவேன், நான் எங்கே போனாலும் நீங்களும் வரணும். இங்க பாருமா, இது பிடிவாதம் பிடிக்கிறதுக்கு நேரம் இல்ல. நீங்க கூட்டிட்டு வரும்போதே நான் தனியா விடக்கூடாது சொன்னேன்ல. சொன்னீங்கம்மா, நான் இல்லைன்னு சொல்லல. இப்ப வேற வழி இல்ல, யாருக்கு என்னாச்சுன்னு போய் பார்க்கணும். அதான் அதான் நானும் வரேன். இல்லம்மா, நீங்க தான் இதுல எங்க வீட்டு அழக மட்டும்தான் வர முடியும், வேற யாருக்கும் என்ட்ரி இல்லைன்னு சொன்னீங்க. அப்புறம் எப்படி வேற யாராவது வந்திருப்பாங்க? அதான் யாருன்னு நானும் பார்க்கணும். ஐயோ, நான் மட்டும் தனியா போய் பார்த்துட்டு வரேனே. நீங்களே ரொம்ப பதட்டமா இருக்கீங்க, அங்க போய் ரெஸ்ட் எடுங்க, நான் வந்துடுறேன். ஐயோ அமல் பேபி, சொல்றது கேளு. ஏற்கனவே நான் எது நடந்துருமோன்னு பயந்துட்டு இருக்கேனோ, அது வேற. என்ன என்னமோ சொல்ல சொல்ல அப்படியே வார்த்தையெல்லாம் வாயிலே முழுங்கிட்டீங்க, என்னாச்சு? அது அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இங்க பாருமா, ஏற்கனவே நீ என்கிட்ட எதையோ மறைக்கிற, சொல்லவும் மாட்ற. இப்ப என்னடானா அதுக்கு தக்கன இப்படி வேற நடந்திருக்கு. நான் போய் என்னன்னு மட்டும் பார்த்துட்டு வந்துடுறேனே. அதான் சொல்கிறேன்ல, தனியாக போகக்கூடாது என்ன. நானும் வரேன். அப்புறம் உங்களுக்கு ஏதாவது ஆயிட்டா நான் என்ன செய்வேன்? உனக்கு தான் நான் வேண்டாம்ல, அப்படி எனக்கு என்ன ஆனா என்ன பெரிய அக்கறை. நான் சொல்லிட்டுருக்கேன்ல. இப்ப என்னம்மா? நானும் உங்கள் கூடவே வரனே. ஏமா நீ கஷ்டப்படணும்? இங்க அங்கே நம்ம பண்ணிட்டு வந்திருக்கிற பிரச்சனைக்கு அவங்களாம் என்ன பண்ணுறாங்கன்னு வேற தெரியல. நீங்களும் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு ஒன்றும் சொல்லவும் மாட்டீங்க. ஏதோ பிரச்சனை பெருசாக இருக்குது, அதை என்னன்னு சொல்லலாம்ல. அதுக்கு தக்கன நாங்களும் பார்த்து கவனமாக இருந்துப்போம்ல. அதையும் பண்ண மாட்டீங்க. இப்போ இங்கே யார் வந்திருக்கா என்ன ஆச்சுன்னு தெரியல. அதான் உங்களுக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுல்ல, அதான் நான் கூட வரேங்கிறேன். ஐயோ, அங்க இங்க எல்லாத்தையும் போட்டு ஒன்றும் உழப்ப வேண்டாம். இப்போ எங்கே வந்திருக்கீங்க? என் வீட்டுக்கு வந்திருக்கீங்களா? ஹாப்பியாக இருங்க சரியா? எனக்கு ஒன்றும் ஆகாது, ஏன்னா இது எங்களுக்கு சொந்தமானது தான். எல்லா பக்கம் கேமரா வச்சுருக்கோம், என்ன ஏதுன்னு பார்த்துக்கலாம். கேமரா வச்சிருந்த மட்டும் இப்போ யார் ஷூட் பண்ணா எதுவும் தெரியல. யாருக்கு என்னாச்சுன்னு போய் பார்ப்போம் வாங்குங்க. இங்கே பாருமா, நீ நான் சொன்ன இடத்துக்கு போ, எங்கள் அம்மாட்ட போய் இரு. நான் போய் அஜய் அவங்களும் எங்கே இருக்காங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்துட்டு யாருக்கு என்னாச்சுன்னு பார்த்துட்டு வரேன். சாரிடாமா, இப்போ ஒன்று சமாதானம் பண்ணலாம் நேரம் இல்லை. எனக்கு என்னாலும் பரவாயில்ல, இது ஏன் ஊர், ஏன்ப்பா இருக்காரு பார்த்துப்பாரு. கெஸ்ட்டாக உன்னை கூட்டிகிட்டு வந்து உனக்கு ஏதாவதுன்னா நான் தான் உங்கள் அப்பாக்கெல்லாம் பதில் சொல்லிட்டுருக்கணும், அதுக்கு தான் சொல்கிறேன். இல்லை உங்களுக்கு ஏதாவது பேசியே டைம் வேஸ்ட் ஆகுது தாயே. இந்நேரம் நான் யாருக்கு என்னன்னாவது போய் பார்த்துருப்பேன். எனக்கு ஒன்றும் ஆகாதுமா சரியா? நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். ஓகே? சீக்கிரம் வந்துடணும், ஏன்னா செல்ஃபோன் கூட உள்ள அலௌட் இல்லை. அதனால வெறும் கையோட தான் உள்ள வந்திருக்கோம். உங்களுக்கு என்ன ஏதுன்னு எனக்கு எதுவும் தெரியாது, அதனால சீக்கிரம் வந்துருங்க சொல்லிட்டேன். சரி பார்த்து நம்ம போயிட்டு வாங்க. நீ கவனமா இரு, நான் வந்துடுறேன், மெதுவா பார்த்து போ. என்னடா அஜய், நம்மளை தவிர யாரும் வர மாட்டாங்கன்னு சொன்னேன். அதான் எனக்கும் தெரியல, இப்போ யாருக்கு என்னாச்சுன்னு தெரியல. ரேக்காங்க நம்மளுக்கு முன்னாடி அங்க போயிருப்பாங்க தானே? தெரியலையே. ஐயோ சரி, நான் உனக்கு எப்படி போகணும்னு சொல்றேன், நீ அப்படி போ. ஏனாதே தனியாவா? நீங்க தான் சிங்க பெண் ஆச்சே. கமிஷனரோட பொண்ணு சும்மாவா? ஏண்டா பணங்காய் மண்டையா, இது என்னை வச்சு செய்யற நேரமாடா ஏண்டா? அட சொல்றது கேளுமா, நான் சொல்ற வழியில நீ போ. எங்க அம்மாவோட சமாதிக்கு நீ போயிடுவ சரியா? அங்க போய் அவங்க இருக்காங்களான்னு பாரு. இருந்தா நீ அங்கேயே இரு, இல்லனா இல்லைனாலும் நீ அங்கேயே இருமா. டேய் இத்தனை நாள் நான் உன்னை வச்சு செஞ்சதுக்கு நீ என்ன வச்சு செஞ்சிடாதடா. ஐம் வெரி பாவம்.
யாருமா? நான் தான் ம்ம். டேய். இங்க பாரு, அவங்க அங்க இருந்தாலும் இல்லைனாலும் நீ அங்கேயே இரு. நான் சுத்தி முத்தி பார்க்குறேன். யாராவது வேற யாராவது உள்ள வந்திருக்காங்களான்னு பார்த்துட்டு என்ன ஏதுன்னு பார்த்துட்டு உடனே நான் அங்க வந்துடுறேன். ஏன்னா யாருக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல பாத்தியா, அதுக்கு தான். ஏன்டா டுபுக் வாயா, நீதானடா சொன்ன நம்ம ஃபேமிலி ஆட்களை தவிர வேற யாரும் உள்ள வர முடியாதுன்னு. அப்புறம் என்ன இப்படி எல்லாம் சொல்ற? ஆமாம்மா, நான் சொன்னது உண்மைதான். அதுக்கு நீங்க இருக்கிற பூவுல இருந்து சென்ட் எடுக்கிறதுக்காக கம்பெனில இருந்து ஆள் வராமையா இருக்கும். என்கிட்ட திறந்து வாயா, அதையும் நான் முதல்ல சொல்லல. ஆ, அப்படி வரணும்னா எங்க அப்பாட்ட பர்மிஷன் லெட்டர் வாங்கிட்டு வரணும். அதான் போய் என்ன ஏதுன்னு பார்த்துட்டு வரேன். அப்படி பர்மிஷன் வாங்கியிருந்தா எங்க அப்பா எங்க கிட்ட சொல்லியிருப்பாருல்ல, சொல்லலல்ல. அதுக்கு அடியே குட்டுச்சி, இப்ப யார் வந்தா யாருக்கு என்னாச்சுன்னு தெரியல. அதனால நான் போய் பார்க்கேன்னு சொல்றேன். கேள்வி மேல கேள்வி கேட்டுட்டே நிக்க. இங்கடா நாடா குட்டிச்சி. நீதான். இங்கரே கட்டை எடுத்து மண்டைய உடைச்சு மாவிளக்கு போட்டுருவேன், ஜாக்கிரதை. என்கிட்ட எப்படி சண்டை போடுற? அது மாதிரி யாராவது வந்து ஏதாவது சொன்னாங்கன்னா சண்டை போடு, சரியா? நான் அதுக்குள்ள பார்த்துட்டு வந்துடுவேன். ஆக மொத்தத்துல என்ன இந்த காட்டுக்குள்ள தனியா விட்டுட்டு போறதுக்குதான் கூட்டிட்டு வந்த, அப்படித்தானே? ஆமாம்மா, ஆமா. அப்புறம் உன்னையெல்லாம் அடக்கிறதுக்கு ஆளே இல்லை. இந்த காட்டுக்குள்ள இருக்கிற ரத்த கேட்டரி, சிங்கம், புலி, கரடி இதெல்லாம் வந்து தானே உன்னை அடக்கணும். அதுக்கு தான். மஞ்சள் என்ன பிடிச்சவனே? சரிதா போமா, உன்கிட்ட பேசிட்டே இருந்தா வேலையாகாது. அதுக்கு அதான் வா, வலிச்சுடுறேன், நீ போ. ஜீயே, நானும் உன் கூடயே வரேன். அப்புறம் உன் கூடயே வந்து உங்க அம்மாவை பாத்துக்கிறேமா? அதெல்லாம் முடியாது, முடியாது. ஏன்டா தப்புருவாயா? இந்த டைமுக்கு நான் அங்க வரமாட்டேன். ஏங்க, அப்ப இதுல ஏதோ இருக்குன்னு அர்த்தம். ஆமா, இருக்கு. இந்த டைமுக்கு நீ மட்டும்தான் போகணும். ஏன்டா? ஏன் என் கூடயே நீ வா, இல்லையா உன் கூடயே நான் வரேன். அதை விட்டு போட்டு என்னை மட்டும் தனியா அனுப்ப? அச்சோ, உன் கூட நான் வரக்கூடாதுமா. அதான் சொல்றேன், என்ன இந்த டைமுக்கு ஆம்பளைங்களாம் அங்க வரக்கூடாது. இப்படியே வளவளன்னு பேசிக்கிட்டே நின்னா எப்படி? வெரசா போ அங்கிட்டு. ஏன் விருந்தாளியெல்லாம் வெயிட் பண்ண வைக்க கூடாது, என்ன? அதான் சொல்றேன், நீ போ அங்கிட்டு. நான் இப்படிக்கா போறேன். தின்னி மாடு, ஒழுங்கா சொல்லுடா, எதுக்கு என்னை மட்டும் தனியா அனுப்ப? விருந்தாளியை கவனிச்சுக்கத்தான். என்னடா? ஐயோ, இந்த ரத்த காட்டேரி இருக்குல்ல, ரத்த காட்டேரி ரொம்ப பசியா இந்த டைம்ல அங்க உட்காந்துருக்கோம். நீ போனேன்னா அதுக்கு இறையேறுவீல, ஏன் தொல்லையே மிஞ்சும்ல. அதுக்குதான் போ சொல்றேன். போகமாட்டேன், ஆனால் பிடிக்க. ஏன்டா என்ன பாடு படுத்தின? போ. டேய், நான் வாரேன். என்ன லுக்கு? இப்ப எப்படி போவ? ஏன் உன்னை தள்ளி விட்டுட்டு போக முடியாதா? போய் தான் பாரேன். நிஜமா சொல்லிட்டே இருக்கேன், தள்ளி விட்டுட்டு போயிட்டே இருப்பேன். நீ போடா, நீ எப்படி போறேன்னு நான் பாக்கேன். ஏன்பெல்லாம் உயிரா வாங்குற? நான் தான் சொல்றேன், என்ன வழி சொல்றேன், எங்க அம்மாட்ட போன்னு அதே கேட்டு தொலைய மாட்டேற. நான் ஒழுங்கா போயிருப்பேன். நீதான் ரத்த காட்டேரி, சிங்கம் வரும், புலி வரும், கரடி வரும், அப்புறம் பேய் வரும் அப்படியெல்லாம் சொல்லி பயமுறுத்தினீங்களாடா. எப்பல நீ மட்டும் என்ன வந்து நைட்டெல்லாம் பயமுறுத்தல? அதனால வீட்டுல நீ பெட்லயே யூரின் போய் வச்சுட்ட. யாரு? நானு? ஆமாண்டா சிடுமுச்சி. உன்னா என்ன? எதுவுமே சொல்லாம கொண்டு போய் நிஜமா ரத்த காட்டேரி கிட்ட பிடிச்சு கொடுத்துருக்கணும்டி. பண்ணிதான் பாரு. இப்ப வேற நான் பிடிச்சுதான் வச்சிருக்கேன். அப்படி ஏதாவது பண்ணணும்னு ட்ரை பண்ணுனேன், அப்படியே உன் முதுகுல தொத்திக்குவேன் பாத்துக்கோ. குரங்கு வேதாளம் அதோட புத்திய காட்டுது பத்தியா? யாரடா தேவையில்லாம பேசி சும்மா சண்டை போட்டுக்கிட்டே இருக்காத, கதையே நகர மாட்டேங்குது. பாவம் நம்ம ஆடியன்ஸு. யாரு? நானு? நான் என்ன தேவையில்லாம சண்டை போட்டுட்டு இருக்கேனா? நீ தாண்டி தேவையில்லாம சேட்டை பண்ணிட்டு இருக்க. யாரு? நானாங்க? ஐயோ, எங்க அம்மா இருக்கிற இடம் எவ்வளோ அமைதியா இருக்கணும், செல்போன் கூட அலவுட் இல்லை. ஆனா இங்க வந்து இவ பச்சாரியாட்ட கத்திட்டு இருக்கா. அப்படியே கழுத்து அப்படியே நெடிச்சு தூக்கிடுவேண்டா. நீ தானடி செஞ்சாலும் செய்வ, நீ ஏன் செய்ய மாட்ட? அது தெரியுதுல, அப்போ ஒழுங்கா நடந்துக்கோ. சே, இவ கூட மண்டை உடச்சுக்க சத்தியமா என்னால முடியல. எங்கேன்னு ஓடிடலாம் போல இருக்கு. என்ன எங்க கொண்டு போய் சேர்த்தணுமோ அங்க கொண்டு போய் சேர்த்து, அப்புறம் எங்க வேணா எவ கூட வேணா ஓடு.
வந்து தொலை, வழிய சொல்கிறேன், நீ போ. நான் அங்கே போய் என்னன்னு பார்த்துட்டு வரேன். ம் அது அப்புறம் ரத்த காட்டேரி, மிருகம், பேய் இதெல்லாம் சும்மா சொன்னேம்மா. சரியா? ம் சரி சரி, உங்கள் அப்பா அம்மாக்காக உன்னை பாவம் பார்த்து விட்டுறேன். சரி, என்னை கொண்டு போய் எங்கே சேர்த்துணுமோ அங்கே சேர்த்திட்டு யார் கூட ஓடி போக போற? அவன் ஆறு எப்படி இருப்பான்னு மட்டும் சொல்லி நான் தெரிஞ்சுக்கிறேன். வேதாளத்தம்மா, வேதாளத்தை கூட தான் ஓடி போகலான் இருக்கேன். சூப்பர் செலெக்ஷன். வேதாளம் வேதாளத்தை தானே செலக்ட் பண்ணும். ஜோடி பொறுத்து சூப்பராக இருக்கும். அதுக்கு தான் கேட்டேன், வேற ஒன்றும் இல்லை. என்ன ரொம்ப தேங்க்ஸு. இந்த அம்முவை விளையாட்டுக்கும் பிடிச்சிருக்கா? பிடிச்சடாண்டா சொல்லுங்க, நானும் அடிக்கடி வாரேன். இவளை பிடிக்கலனாலும் சொல்லுங்க, நான் மட்டுமே வரேன். என்னங்க மேடம், நான் பேசிக்கிட்டு எடுக்கல, பேசுங்க, பேசிக்கிட்டே இருங்க. எல்லாருக்கும் அம்முவட்டா பிடிக்கும். நீ அம்முனா நானும் அம்முதான், அப்ப என்னைய தான் எல்லாருக்கும் பிடிக்கும். இல்ல இல்ல, குட்டி அம்முவட்டா எல்லாருக்கும் பிடிக்கும். சரி, நீ தான் வளர்ந்து நானா இருக்கேன். அட ஆமா, என்னோட சின்ன வயசு கேரக்டர் தான் நீ. இல்ல ஆமா. சரி, அடுத்து கதையை வேகமா கொண்டு போகணும்ல. இப்பவே எவ்வளோ எபிசோட்ஸ் வந்துருச்சு, எப்ப கதையை முடிக்கிறது? அதனாலதான் நீ வேணா, நான் மட்டும் வரேன். முயாடு, அது நீ சொல்லக்கூடாது. நீ பேசாட. அது யாரு நீ சொல்ல? நான்டா அம்மு, அம்முடா சொல்லுவா. ஏய் சாட்ட பண்ணாட. ஏப்ல, நீ வந்து லேட் ஆயிட்டு இருக்குது பிள்ள. நீதான் முட்டுவ மறந்துட்ட. நான்டா உனக்கு ஞாபகம் வைக்கேன். அதுக்கு நானு வருவேன். கூடாது. ஐ நீ நீ பேசாத. நீ பேசாத. நீ யார் அதை சொல்றக்கு? அம்மு சொல்லுவேன். அப்ப நானும் அம்முதான், சரியா? வளர்ந்த அம்மு, நீ வளராத அம்மு. அதனால நான் சொல்றேன், நீ வரக்கூடாது. நான் வருவேன். கூடாது. ஏய் சரி, உனக்கும் வேண்டாம் எனக்கும் வேண்டாம், இவங்களே கேட்போம். எல்லாரும் குட்டி அம்மு வரணும் சொல்லுவீங்களா? கதை ரொம்ப நீங்கிட்டே போதே, அதனால அவளை வேண்டாம் சொல்லுங்க, நான் மட்டும் வரேன், சரியா? ஏய் டன்னில உன்னை டல்லி விட்டுடுவேன். பாத்தியா, நீ இப்படிதான் சேட்டு பண்ற. அத நீ வேண்டாம் சொல்றது. நீ நீ ஆட சொல்ல எல்லாம் எனக்கு ஓட்டு போடும், நானும் வருவேன். இல்ல இல்ல, எல்லாரும் எனக்கு தான் ஓட்டு போடுவாங்க, நான் தான் வருவேன். அம்மு பாக்கேன். பாரு பாரு, எல்லாரும் எனக்கு தான் ஓட்டு போடுவாங்க. எல்லாரும் எனக்கு ஓட்டு போடுங்க. எல்லாரும் எனக்கு தான் ஓட்டு போடணும், சரியா? ஏய் பொடி, நீ பொடி. அண்ணே, தம்பி, 2 பேரும் நல்லா இருக்கீங்களா? எங்களுக்கு என்ன, நாங்க சூப்பரா இருக்கோம். நீ எப்படி இருக்க? நல்லா தானே இருக்கேன், பாரு. நீயானே ஷூட் பண்ண? ஆமா, பிள்ளைகளோட இருந்தீங்களே, டிஸ்டர்ப் பண்ணிட்டனோ? அப்போ அதை பார்த்தேன், எல்லாம் பார்த்தேன். ஐயோ, அப்போ சரி, உங்களை ஏன் தொந்தரவு பண்ணணுன்ட்டு நான் வந்தேன். என்னண்ணே சொல்லு. அதான் அவனை பார்த்தனா கொஞ்சம் டென்ஷன் ஆயிடுச்சு. அவனை போட முடியலையேங்கிற வருத்தத்தில் இதை எடுத்துகிட்டு வந்து மீனை போட ஆரம்பிச்சிட்டேன், வேற ஒன்றும் இல்லை. யார சொல்கிற? இந்த இடத்துக்கு வேற யார் வருவா? மாமாவா? அவன்தான். இங்கே வந்தாரா? ஆமாம், நீங்கள் 4 பேர் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு பார்த்துட்டு இருந்தான். எங்களுக்கு எதுவும் தெரியல, நீங்கள் பார்க்கல. நான் வந்ததை அவன் பார்க்கல. ஷூட் பண்ண சவுண்டு கேட்டதும் தெரிச்சு ஓடிட்டான். ஓ, என்னமோ புலம்பிட்டே இருந்தான், என்னன்னு தெரியல. என்ன பண்ணுறது, அம்மாவோட உடன்பிறப்பாச்சேன்னு விட்டு வைக்க வேண்டியதாக இருக்குது. இல்லை மீனை சொல்கிற மாதிரி அவனையும் சுட்டு தள்ளிட்டு போயிட்டே இருக்கலாம்.
சரி சரி, டென்ஷன் ஆகாதானே, விடு. எப்படி தம்பி விடுறது? எப்படி விடுறது சொல்லு? அப்பா அவ்வளோ ஃபீல் பண்ணி பேசினாரு தெரியுமா? அஜய் என்னென்னவோ பேசினானாமாவே. போதா குறைக்கும் நம்ம வீட்டுக்கு கெஸ்ட்டாக வந்திருக்கிற பிள்ளைகளை பேசி இவர் யாரு? அந்த பிள்ளைகளை எதுக்கு பேசுறாரு? சரி அண்ணே, அதான் நானும் சரிக்கு சமமாக பேசிட்டேன், என்ன வீடு. இல்லடா தம்பி, ஏதோ இருக்கு. என்னன்னு நானும் யோசிச்சு யோசிச்சு பார்க்குறேன். ஒன்றும் நம்மளுக்கு யோசனை வர மாட்டேங்குது. இந்த குடும்ப அரசியலெல்லாம் நம்மளுக்கு தெரியாது பார்த்தியா, அதான். சரியாண்ணே, விடு. ம்ஹும். அவன் ரொம்ப புலம்பிட்டு முழங்கிட்டே இருந்தான் தம்பி. அதான் என்னன்னு கண்டுபிடிக்க முடியல. சிகர். உனக்கும் ஆச்சிக்கும் ஒன்றும் இல்லையே. ஆஹா, உனக்கும் டாக்டருக்கும் ஒன்றும் இல்லையே. ஆஹா, அப்பாடா, உங்களை பார்க்க தானே அவங்க வந்தாங்க. ஆக எங்களை தேடி அஜயும், உங்களை தேடி சேகரும் போயிருக்காப்புல. ம், சரி, வரப்ப வரட்டும். இவங்க தான் அவங்க அம்மாவோ? ம், நல்லா அழகா தான் இருக்கு. ஏய், அவங்க ஒரு வீடு எடுத்து தங்கியிருக்காங்களா அங்கே சென்னையில்? அந்த வீட்டில் வச்சிருந்த ஃபோட்டோ ஏஜ்டான மாதிரி இருந்துச்சுல, இங்கே இருக்கிறத நல்லா இருக்கு. சரி, அவங்க 2 பேரும் வர வரைக்கும் என்ன வேலை? நான் இதை சுற்றி பார்த்துட்டு இருப்போம். அவங்க வந்து தேடினாங்கன்னா எனக்குள்ளேயே இருப்போம் பூ பறிச்சுக்கிட்டு. ம், சரி சரி, பாப்பில நீ முன்ன போ, நான் வரேன். ம். அம்மா, நீங்களும் உங்கள் கருவில் இருந்த குழந்தையும் உயிரை கொடுத்து சேகரவங்களை காப்பாற்றிருக்கீங்க. உங்கள் உயிர் போய் தான் அவருக்கு உயிர் வரணும்னு வந்திருக்கு போல இருக்கு. ஆனால் இப்போ நீங்கள் காப்பாற்றி கொடுத்த உயிருக்கு ஏதோ ஆபத்தோன்னு எனக்கு தோணுது. நாங்கள் இந்த விஐபியை இன்வைட் பண்ண போனதுலேருந்து அதுக்கு தகுந்த மாதிரியே எல்லாமே நடக்குது. ஃபஸ்ட் டைம் நாங்கள் போகும்போது கார் ப்ராப்ளம் ஆச்சு. அதுக்கப்புறம் கோல்டு ஃபீவர்னு வந்து மீட் பண்ண முடியாமல் போயிடுச்சு. இந்த டைம் சீஃப் கெஸ்ட்டை இன்வைட் பண்ணி மீட் பண்ணி இவ்வளோ பிரச்சனையாகிடுச்சு. ஆனாலும் இப்போ வரைக்கும் அவங்க 3 பேர்த்தோட நிலமை என்னன்னே தெரியல. அதனால தான் எனக்கு இன்னும் பயமாக இருக்குது. போதா குறைக்கி அஜயா அவங்க மாமா பேசுகிறது எங்களுக்கு சுத்தமாக பிடிக்கல. அதில் ஏதோ உள்ளொருத்தம் இருக்குது. சேகர் அவங்க சொன்னாங்க, நீங்கள் இருந்ததுக்கும் அஜய்க்கும் எந்தவித சம்மந்தமும் இல்லைன்னு. அஜய்க்கும் உங்களோட டெத்துக்கும் வேணால் சம்மந்தம் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் உங்கள் டெத்துக்கும் சேகர் அவங்க கூட பிறந்தாங்கள ட்வின் பிரதர், அவங்களோட டெத்துக்கும் கண்டிப்பாக உங்களோட உடன்பிறப்பு தான் காரணமோன்னு எனக்கு சந்தேகமாக இருக்குது. எனக்கு இது சந்தேகம் மட்டும்தான், ஓப்பனாக சொல்லணுமேனு சொன்னேன். அப்புறம் கண்டிப்பாக நீங்கள் இங்கே தான் எங்கேயோ இருக்கீங்க அப்படின்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனால் தான் அவங்க என்னை இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்காங்க, அதுவும் எனக்கு புரியுது. ஏன்னா வரும்போதே சொன்னாங்க, இந்த இடத்துக்கு நான் வந்தாவே என் அம்மா மொழியில் நிம்மதியாக சந்தோஷமாக படுத்துருக்கிற மாதிரி தோணும்னு. அப்போ அந்தளவுக்கு பீஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா நீங்கள் இங்கே இருக்கீங்கன்னு தானே அர்த்தம். அவருக்கு அதே நிம்மதியும் சந்தோஷத்தையும் தொடர்ந்து கொடுங்க. அப்புறம் எனக்கு இருக்கிறது அவருக்கு ஏதாவது ஆயிருமோங்கிற பயம்தான். நீங்கள் அவருக்கு துணையாக எப்பவும் இருப்பீங்கள? இருக்கணும். ஏன்னா அவர் உங்களை தான் குலதெய்வமாக பார்க்குறாரு. அப்படி இருக்க அவரை நீங்கள் தானே காப்பாற்றணும். முழுசா உங்களையே நம்பி இருக்கிறவரை ஏமாத்திராதீங்க. ரொம்ப நல்லவர், நல்லா பார்த்துக்கோங்க. என்ன அவ பாட்டுக்கு வந்தா என்னமோ பேசி நம்மளை குழப்பி விட்டுட்டு போறா. ஒருவேளை அவ சொல்ற மாதிரி இருக்குமோ? ஏன் இவளுக்கு இப்படி ஒரு சந்தேகம்? அண்ணன் அஜய் சொன்னதாலையா? இல்லை, சிவராமனோட பொண்ணு முட்டாளாக இருக்க சான்ஸே இல்லை. ஏதோ ஒரு காரணத்தோட தான் சொல்கிறா. நான் கூட எனக்கும் சேகர் அவங்களுக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு, ஆனால் நாங்கள் 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டோமா, உங்களுக்கு அதில் சம்மதமா அப்படி ஏதாவது கேட்பான்னு நினச்சேன். ஆனால் அதை பற்றி இவ எதுவுமே பேசலை. பிடிச்சிருக்கு ஆனால் வேண்டாம் அப்படிங்கிற மைண்ட் செட்லேயே இருக்கான். அது எவ்வளோ ஒரு பெரிய வழி, அதே இவளுக்கு புரிய மாட்டேங்குது. அப்படி என்னதான் என் பையன்கிட்ட குறைய கண்டாலோ? அவனுக்கு உடம்பளவில் என்ன பிரச்சனைங்கிறத அவனே சொல்லிட்டான். எதிரின்னு யாரும் இல்லை நமக்கு தெரிஞ்சு. யார் இருந்தாலும் அஜயும் சசியும் விட்டுருவாங்களோ என்ன? விடவும் மாட்டாங்க. அப்படி இருக்க இவன் ஏன் அவனை நினச்சி பயந்துட்டுருக்கா? ஒன்றுமே புரியல. என்னையும் என் குழந்தையும் யார் கொண்டாங்கன்னு கண்டுபிடிக்கிறத விட இப்போ
ரொம்ப முக்கியம். சேகர கொல்லணும்னு யார் நினைக்கிறாங்க, இவ ஏன் பயப்படுறா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறது தான். முதல்ல இதை பற்றி சீனிக்கு தெரிவிக்கணும். அப்போ தான் ஏதாவது செய்ய முடியும். அந்த பாப்பா சொன்ன மாதிரி மட்டும் ஏதாவது இருக்கட்டும். அவனை சும்மா விட போறதில்ல. அவங்க சொன்ன மாதிரி இருக்கோ இல்லையோ, ஆனா நம்ம கவனமா இருந்துக்கணும். ம் நாங்க கூட இல்லடா சேகர், நீதான் ரொம்ப கவனமா இருக்கணும். அதான் எப்பவும் நீ கூடயே இருக்கியடா, அப்படி என்னடா? அப்படியெல்லாம் இல்லை. எப்போ வேணாலும் எது வேணாலும் மாறலாம். திடீர்னு சந்தர்ப்ப சூழ்நிலை உங்கள் ரெண்டு பேர்த்தையும் பிரித்து வச்சிருச்சுன்னா, அவங்களுக்கு சாதகமாக போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது? அதையெல்லாம் யோசிச்சிருக்கணும் சேகர். அசால்ட்டாக இருக்காத. ம் சரி அண்ணா. நீயும் தான் அஜய். ம் அந்த ஆகாவளி நாய் சொன்னதெல்லாம் நீ எதையும் மனசில் வச்சுக்காத. அதே தான் நானும் சொன்னேன். ஆனாலும் அவன் மூஞ்ச பாரு எப்படி இருக்குன்னு. அழுதழுது கண்ணெல்லாம் ஒரு மாதிரியா இருக்கு. அப்பவுமே ரொம்ப ஃபீல் பண்ணாரு. இத்தனை வருஷம் கழிச்சு எதுக்கு தேவையில்லாமல் இந்த நாயத்தை எடுத்து வந்தா எனக்கும் தெரியல. ஆனால் ஒன்று, இவன் இந்த நாயத்தை எடுத்திருக்கான், அது உன் மேலே பழி போடுறான்னா எனக்கு அவன் மேலே தான் சந்தேகமாக இருக்கு. நான் எதுக்கும் அவன் மேலே ஒரு கண்ணு வச்சுக்கிறேன். ஏன்னா அப்பாவும் தனியாக இருக்காரு, நீங்கள் ரெண்டு பேர் பாட்டுக்கு அங்கே இருக்கீங்க, நான் பாட்டுக்கு அங்கே தனியாக இருக்கேன். ஒத்து வராது இதெல்லாம். அழகா இந்த குடும்பத்தை சிதைச்சிட்டேனுங்க. பார்த்துக்கிறேன். சரி அண்ணே, எதுக்கு இப்போ இவ்வளோ கோபம்? எல்லாம் அவன் பேசுனதுக்கு இருக்க ஆத்திரம் தான். நான் எதுவும் பேசல, பார்த்தேன். சரி விடு. நீ சும்மா இருடா தம்பி. பல்வலியோ தலைவலியோ அவனுக்கு வந்தாதான் தெரியும். என்னோட வலியும் வேதனையும் எனக்கு தான் தெரியும். சும்மா இருக்கிற குடும்பத்தில் கும்மி அடிச்சு விட்டுட்டு போயிட்டே இருக்கிறான். இவனுக்கு என்ன வந்துச்சு? ஏற்கனவே எல்லாரும் பிரிஞ்சிருக்கோம். ம் ஆ போய் பிள்ளைகளை பாருங்க போங்க, ஒத்தையில் விட்டுட்டு வந்துட்டு. நீயும் வந்திருக்கீங்களா அண்ணா? வா, நீயும் அவங்களோட பேசு. ஆஹா, நமக்கு என்ன பிள்ளைகளோட? அது இவன் மேலே இருக்கிற கடுப்பில் அது ஒன்று பேச நம்ம ஒன்று பேச ரெண்டு பேத்துக்கு எல்லாம் சங்கட்டமாயிடும். அதெல்லாம் வேண்டாம். நீங்கள் போய் இருக்கீங்களா? இருங்க. வாண்ணே, அவங்கெல்லாம் அப்படிலாம் எதுவும் தப்பாக நினச்சிக்க மாட்டாங்க. இல்லை இல்லை, நான் இன்னும் கொஞ்சம் மீன் பிடிச்சி வைக்கேன், செஞ்சு சாப்பிடுவீங்களா? நீங்கள் போய் பிள்ளைகளை பார்த்துட்டு வாங்க. வீட்டுக்கே கொண்டு போகலாமா, இங்கேயே செஞ்சுக்கலாமா? வீட்டுக்கு கொண்டு போகிற அளவுக்கு வருமா? ஆளுக்கு ரெண்டு இங்கேயே சுட்டு சாப்பிட வேண்டியதுதான். ம் அப்பாக்கு பார்த்துக்கலாம். ம் ஐயாவுக்கு நல்ல தூக்கம் போல இருக்கு. சசி வந்துட்டால, இனி சிறுசுகளை பார்த்துக்குவால, அந்த நம்பிக்கையில நிம்மதியே கண்ணடங்குறாரு. ஃபோன் வேறையா? யாரு? ஆறு தூக்கத்துல யாரண்ணா யாரு? சார் சொல்லுங்க. வாய்ஸ் சிவராமன் சார் மாதிரி தானே இருக்கே. சம்மந்தி தானே காதல வச்சாச்சு. இப்போ என்ன பேசிக்கிறாங்கன்னே தெரியலையே. அடடா, அப்படியா? இது எப்ப நடந்துச்சு? எது எதப்ப நடந்துச்சு? பிள்ளைங்க வெளியே போயிருக்காங்களே, எப்படி சொல்றது? எது? சரிப்பா, சரி, நான் பிள்ளைகளை கூப்பிட்டு உடனே வரேன்.